இன்றைக்கு என்ன வேண்டுமோ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். இனியும் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். கடன் பிரச்சனையா, அந்த கடன்களை அடைக்க பணம் தேவையா, கர்த்தர் சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இரட்சகர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இருக்கிறது போதும் அப்படி என்று எண்ண வேண்டுமா? இன்றைக்கு பணம் தான் அப்படிங்கிறது உலகம். பணம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க அப்படிங்கிறது உலகம். பணம் இருந்தாதான் மதிப்பு, பணம் இருந்தாதான் ஆள்பலம், பணம் இருந்தாதான் மனதளவிலும் ஒரு பலம் என்றெல்லாம் பலரும் சொல்லுகிறது உண்டு. பணம் 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 என்று சொல்லி அதன் பின்பாக ஆசையை வைத்து போகாதவளாய் இருந்து இருக்கிறவைகள் போதும் என்கிற மனதோடு கூட வாழ வேண்டும். அதே நேரத்தில் அதன் மீது உங்களுடைய ஆசையை வைத்து என்ன வேண்டும் என்று ஓடிவிடாதபடிக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், கொடுக்கிறவர் நீர் என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும் போது தேவனுக்கு தெரியும் தேவைகள். தேவையை சந்திக்கிறவர் அற்புதமாய் சந்திப்பார். இன்னைக்கு உங்களுக்கு சந்திப்பார். பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்க. God bless you.